கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டு டிசம்பரிலும் தூத்துக்குடி மாவட்டம் கனமழை வெள்ளத்தை எதிர்கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் இரவிலிருந்து தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஒட்டப்பிடாரம், கயத்தாறு, கழுகுமலை மற்றும் செக்காரக்குடி பகுதிகளில் பெய்த பலத்த மழை காற்றாற்று வெள்ளமாக பெருகி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்தது. இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் அவசர பணியில் ஈடுபடுவோரை தவிர மற்றவர்களை வீட்டுக்கு செல்ல ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். ஏற்கனவே தூத்துக்குடி மாநகர பகுதியான பிஎன்டி காலனி மேற்கு மற்றும் முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பக்கீல் ஓடையும் நிறைந்து தண்ணீர் செல்வதால் தண்ணீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் மிக முக்கிய பாலமாக பார்க்கப்படும் ஏரல் உயர்மட்ட பாலம் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெய்த மழை வெள்ளத்தின் போது சேதமடைந்தது. இதையடுத்து தற்காலிகமாக தரைமட்ட பாலத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். வெள்ளிக்கிழமை மாலை முதல் தரைமட்ட பாலத்தின் மேல் தண்ணீர் சென்றதால் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இரண்டாவது நாளாக சுமார் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் சீறி பாய்வதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து சுமார் 62,000 கனஅடி நீர் தாமிரபரணி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உப்பாற்று ஓடையில் சுமார் 12,000 கனஅடி நீர் உபரியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கனமழை வெள்ளத்தால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வெளியூரிலிருந்து பக்தர்கள் 2 நாட்களுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிராஜுடன் செய்தியாளர் ராஜன்.